பிழை. இன்றைய நாளிலே இயல் 8 ஒரு நாடகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கவியரசு கண்ணதாசன் சொன்னது போல, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிலையாய் நின்றவர் யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி சொல்லுவார், தனக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழுகின்ற நல்லவர்கள் வாழுகின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்வார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவனும் பறைசாற்றுவார். தான் வாழ்ந்த காலத்தில் தானுண்டு, தன் மக்களுண்டு, தன் குடும்பமுண்டு என்று இருக்காமல் இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக அல்லும் பகலும் தன்னால் என்ற அளவுக்கு பாடுபட்ட நல்லவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்து மறைந்தாலும் என்றும் பேர் சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் செய்த அந்த நன்மை நிலைத்திருக்கிறது. தமிழிலே அழகாக சொல்லுவார்கள், ஒரு அருமையான மலர், நாளுக்கு ஒரு முறைதான் இந்த மலர் மலரும், சண்பக மலர். ஆண்டுக்கு ஒரு முறை மலருமாம் இந்த பிரம்ம கமலம் என்கின்ற ஒரு மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலருமாம் இந்த குறிஞ்சி மலர். அதுபோல தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே பூக்குமாம் இந்த மூங்கில் மலர். அதுபோலவே தலைமுறை தோறும் ஒரு ஜெனரேஷன் ஒரு முறை இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடிய பெரிய மகான்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழைகள் நமக்காக என்று கவிஞர் வாலி பாட்டெழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரைத்தான் இன்று உங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தாலும், எத்தனையோ மனிதர்கள் இந்த மண்ணிலே சாதித்திருந்தாலும் அவர்களுள் இவர் ஒரு தனித்த அடையாளம்தான். தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த தனக்கு கிடைத்த நெடுநாள் வாழ வைக்கக்கூடிய நெல்லிக்கனியை அதியமான் அவ்வைக்கு கொடுத்தான். ஒரு மயிலுக்கு போர்வையும் முல்லை செடிக்கு தன்னுடைய தேரையும் விட்டு சென்றான் தமிழன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பரம்பரையிலே வந்த ஒரு வைணவ பெரியவர், ஒரு புரட்சி துறவி அப்படின்னு சொல்லலாம். ஏனென்று சொன்னால், கடவுளை மறுத்து பேசுகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்களால் புரட்சி துறவி என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நாடகமாக தன்னுடைய தொலைக்காட்சியில் இவர் வசனம் எழுதினார் கலைஞர் அவர்கள். அந்த அளவுக்கு சமூகத்திலே ஒரு புரட்சியை செய்த ஒரு மாமனிதர். ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே அவர் வாழ்க்கையில் நடந்ததை உங்கள்கிட்ட சொல்லி நான் அடுத்த கருத்து பதிவிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். என் அன்பு மாணவ செல்வங்களே, இவர் வீட்டிற்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் உணவருந்த வந்திருக்கிறார். வந்தவருக்கு அமுது ஊட்டி அழகாக விருந்து எதிர்கொண்டு அவரை முழுமனதோடு வரவேற்று விருந்து கொடுத்து அவரை அனுப்புகிறார். அவருடைய மனைவி விருந்தெல்லாம் கணவர் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மனைவி என்ன செஞ்சிட்டா, உணவெல்லாம் கொடுத்து எல்லாம் விருந்தெல்லாம் பரிமாறியாச்சு. அவர் சாப்பிட்டுக்கிட்டு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அவர் அந்த இல்லத்தை விட்டு போயிட்டார். போன உடனே இவங்க கூடின உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். ஆகவே அந்த மனிதன் இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த இடத்தை தண்ணீர் கொண்டு கழுவினாள் இவருடைய மனைவி. நான் கூட்டிக் கொண்டு வந்த ஒரு மனிதன், என்னோடு ஒன்றித்து இருந்த ஒரு மனிதனை
நீ எப்படி தண்ணீர் ஊற்றி அவன் இருந்த இடத்தை கழுவலாம் என்று சொல்லி, அவனை வெறுத்தது போல் என்னையும் வெறுக்கின்றாயா என்று சொல்லி, அன்று முதல் தன்னுடைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்காமல் தன்னுடைய மனைவியையே விலக்கி வைத்த ஒரு புரட்சியாளர். எப்படிப்பட்டவன் பாருங்கள், மனைவியே வேண்டான்னு ஒதுக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான் இன்று நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய ராமானுசர் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நாடக வடிவிலே தந்திருக்கிறார். பொறுத்தார் புவியாழ்வார் பொங்கியவர் நாடாழ்வார் காடாழ்வார் என்று சொல்வார். பொறுத்தார் புவியாழ்வார் பொங்கியவர் காடாழ்வார். முற்றும் துறந்த ஒரு முனிவர் தன்னுடைய சுயநலத்தை மறுத்துவிட்டு, இந்த உலகத்திலே கடவுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி சொன்னானே, இந்த உலகமே பரிசாக கிடைத்தாலும் பிறருக்கு தீமை தருவதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட தமிழ் பரம்பரையில் வந்த இந்த ராமானுசர் தனக்கு மட்டுமே பிறவி பிணி நீக்கக்கூடிய அந்த புனித திருவருள் திருமந்திரம் கிடைத்திருக்கக்கூடிய சூழலில், நான் அந்த புனித திருவருள் திருமந்திரத்தை மட்டும் நான் ஜபித்து கொண்டிருந்தால் என்னுடைய பிறவி பிணி நீங்கும், நான் பாவமற்று மோட்சம் செல்வேன். ஆனால் இந்த பிறவி பிணி நீக்கக்கூடிய அந்த புனித திருவருள் திருமந்திரத்தை இந்த ஊரில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிவித்தால், அனைத்து மக்களும் அந்த மந்திரத்தை ஜபித்தால் அவர்கள் எல்லாம் மோட்சம் செல்வார்கள். நான் என்ன செய்வேன்? குருவினுடைய துரோகத்திற்காக இதை யாற்றையும் சொல்லக்கூடாதுன்னு குரு சொல்கிறார். நீ மட்டும்தான் வச்சிருக்கணும். எனக்கு கிடைச்ச அந்த புனித திருவருள் திருமந்திரம் என்னுடைய காலத்திற்கு பிறகு நான் உனக்கு தந்திருக்கிறேன், இதை நீ வைத்து பயன்படுத்திக்கொள் என்று கொடுத்த அந்த புனித திருவருள் திருமந்திரத்தை வேறு யாரிடமாவது சொன்னாய் என்று சொன்னால் ஆசிரியரையுடைய சொல்லை மீறிய செயலாகும், ஆசிரியருக்கு செய்த துரோகமாகும் என்று சொன்னபோதும் கூட நீ நரகத்திற்கு சென்று விடுவாய். குரு துரோகம் பொல்லாதது. குருவுக்கு துரோகம் செய்பவன் ஒரு நாள் வாழ்ந்ததாக உலக வரலாறு இல்லை. அது உங்களுக்கும் பொருந்தும். குரு என்று சொன்னால் ஆசிரியர். ஆசிரியருடைய சொல்லை எவன் ஒருவன் மதிக்கவில்லையோ, ஆசிரியருடைய சொல்லை எவன் ஒருவன் அசட்டைத்தனம் பண்ணுகிறானோ, அவன் பிற்காலத்திலே உலக வாழ்விலும் துன்பத்தை அனுபவிப்பான், பிற்கால மறுவுலக வாழ்விலும் துன்பத்தை அனுபவிப்பான் என்று சொன்னபோதும் கூட, தன்னுடைய குருநாதர் சொன்னபோதும் கூட, நான் நரகத்தில் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னை சார்ந்த இந்த மக்கள் அனைவரும் பிறவி பிணி நீங்கி மோட்சமடைவார்களே என்று சொல்லி தன்னலமே கருதாத, தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஒருவன் என் பின்னே செல்லட்டும் என்று சொன்னது போல, தன்னலம் மறுத்து இந்த மேதை, இந்த மனிதர், இந்த புரட்சியாளர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். என் அன்பு மாணவ செல்வங்களே, இவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் ஆள வேண்டும், இவரை போல் இந்த மண்ணில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த நாடகத்தை உங்களுக்கு அற்புதமாக தந்திருக்கிறார்கள். நாடகம் என்பது காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 என்று இருக்கும். அதுபோல் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல நடக்குது? பள்ளிக்கூடத்தில் நடக்குது, அல்லது கோயிலில் வச்சு நடக்குது, அல்லது எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு, அது அந்த காட்சி நடைபெறுகின்ற இடம். அடுத்து அந்த காட்சியிலே பங்கேற்கக்கூடிய பாத்திரங்கள் என்று சொல்வார்கள். இப்போ பள்ளிக்கூடத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால் மாணவர்களும் ஆசிரியரும் பங்கெடுப்பார். அப்படி சொல்லி இந்த நாடகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாடகத்தை படிக்க வேண்டும். என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த புனித திருவருள் திருமந்திரத்தை பெறுவதற்காக இந்த ராமானுசர் அப்படிங்கிற இந்த மாபெரும் துறவி, ஒரு புரட்சியாளர், ஒன்றல்ல இரண்டல்ல 18 முறை அலக்களிக்கப்பட்டிருக்கிறார். 18 முறையும் அவர் அங்கிருந்து திருவரங்கத்திலே இருந்து திருக்கோட்டியூர் என்று சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு வருவார். அங்கே வருகின்ற போது இன்று போய் நாளை வா அனுப்பிவிட்ருவாங்க. அப்படி வருத்தமே படாமல், நம்ம ஒரு முறைக்கு 2 முறை நம்மளை நடவரத்தினாலே நம்ம கோவப்பட்டுருவோம். லூசு அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மா யாரா எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் போடா அப்படின்னு ஏசிடுவோம், திட்டிடுவோம். ஆனால் இந்த ராமானுசர்
18 முறை தன்னை திருப்பி அனுப்பிய போதும் கூட மனம் கலங்காமல், மனம் தளராமல், முழு மனத்தோடு குருவுக்கு பணிந்து திரும்பி சென்றிருக்கிறார். எங்கிருந்து? திருவரங்கத்திலிருந்து வந்திருக்கிறார் திருக்கோட்டியூருக்கு. திருக்கோட்டியூரில் நீங்கள் வென்று போய் நாளை வா, இன்று போங்க, அடுத்த முறை கூடுறோம். திருப்பி மறுபடியும் திருவரங்கத்திற்கு போகிறார். இப்படி 18 முறை போயிருக்கிறார். 19வது முறையாக அவரை அழைக்கின்றார்கள், வாருங்கள், எப்படி? தண்டும் கொடியுமாக நீங்கள் வாருங்கள் என்று 19வது முறையாக இவருக்கு அழைப்பு கிடைக்கிறது. இந்த அழைப்பை கேட்ட உடனே அந்த அழைப்பை ஏற்று இந்த மாமனிதர் புரட்சி துறவி அங்கே இருந்து வருகிறார். இவருடைய நண்பர்களை அழைத்து கொண்டு வருகிறார். இவருடைய நண்பர்கள் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், கூரேசர், முதலியாண்டான் என்ற 2 நண்பர்களும் இந்த ராமானுஜரும் சேர்ந்து இந்த பூரணர், இவருடைய குருநாதர், அந்த புனித திருவருள் திருமந்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனிதர் யார் என்று கேட்டால், குருநாதர் யார் என்று கேட்டால், அவர் பூரணர் என்பவர். அவருடைய இல்லத்திற்கு இவர் வருகிறார். வருகின்ற போது இந்த சும்மா இருக்கான் பார்த்தீங்களா, அழகாக கேட்குற அந்த முதலியாண்டான் என்கின்ற இவருடைய நண்பர் கேட்குறாரு ராமானுஜரை பார்த்து, சுவாமிகளே, இன்றாவது நமக்கு புனித திருவருள் திருமந்திரம் கிடைத்து விடுமா? எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ மனங்கலங்கியிருப்பாங்க பாருங்கள். எத்தனை முறை நடவடித்திருக்காரு. இருந்தாலும் அவர் கேட்குற, இன்றாவது நமக்கு கிடைத்து விடுமா? திருவருள் இங்கே வந்திருக்கிறோம், வேண்டி வந்திருக்கிறோம், கிடச்சிருமா அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் சொல்கிறாரு, இது வரைக்கும் எத்தனை முறையாக வந்திருக்கிறோம்? முதலியாண்டா அதையும் சொல்கிறார், 18 முறை வந்திருக்கோம் ஐயா, 18 முறையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ராமானுஜர் சொல்கிறார், வருத்தப்படாதீங்கப்பா, இன்றைக்கு கண்டிப்பாக திருமந்திர திருவருள் நமக்கு கிடைத்து விடும் என்று சொல்லுகிறார். யார்? இந்த ராமானுஜர். இப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற போது அந்த வீட்டின் உள்ளே இருந்து ஒரு மனிதர் வருகிறார். அவர்தான் பூரணர். இந்த பூரணர் வந்த உடனே வீட்டில் வந்து போகிறார். மூவர் நிற்கிறத பார்த்துன்னு, யார் நீங்கள்? யாருப்பா கேப்பம்மா, நம்ம வீட்டு முன்னாடி யாரா நின்னா? கேட்ட உடனே சொல்கிறார், இந்த கூரேசர் வந்த நண்பர், இந்த ராமானுஜரோடு வந்த கூரேசர் சொல்கிறார், சுவாமிகளே வணக்கம், தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். வணங்கி சொல்கிறார். வணங்கி சொன்ன உடனே இந்த பூரணர் என்ன கேட்குறார் அப்படின்னு சொன்னால், நான் உங்களை என்ன, ராமானுஜரை பார்த்து கேட்குறார், நான் உங்களை தனியால் வர சொன்னேன், தண்டும் கொடியோடு நீங்கள் தனித்துலாம் வர வேண்டும், நீங்கள் ஏன் குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கீங்க, உறவினர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமானுஜர் சொல்லுகிறார், சுவாமி பொறுத்தருள், என்மேல் பொறுத்தருளுங்க. இவர்கள் தண்டும் கொடியுமாக நீங்கள் வர சொன்னீங்க, இவர்கள் தண்டும் கொடியும் போன்றவர்கள் தான், என்னோடு எப்போதும் இருக்கிறார்கள். தண்டாகவும் கொடியார், இந்த கூரேசரும் முதலியாண்டாரும் தண்டாகவும் கொடியாகவும் இருக்கிறார்கள். ஆகவே எங்கள் மீது பரிவு கொண்டு இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். உடனே பூரணர் சொல்கிறாரு, எப்பா, பூரணர் சொல்கிறார் இந்த 3 பேர்கிட்டையும், எப்பா, நான் சொல்லக்கூடிய இந்த புனித திருவருள் திருமந்திரம் இது என்னுடைய குருநாதர் ஆளவந்தார்கிட்டருந்து எனக்கு கிடச்சி, அந்த ஆளவந்தாருக்கு அவருடைய குருநாதர் ஆச்சாரியார்ட்டிருந்து கிடச்சி, அவங்க வாழுகின்ற காலம் வரை அவங்க அதை யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தலை. அந்த ஒரு குருநாதர் தன்னுடைய அன்புக்குரிய ஒரு சீடன்கிட்ட, ஒரு மாணவன்கிட்ட மட்டும் சொன்னார். அந்த மாணவன் அடுத்து வருகின்ற ஒரு மாணவன்கிட்ட சொன்னார். இப்படி அந்த ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த இது இன்றைக்கு உங்கள் 3 பேருக்கும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நாள்தோறும் இந்த திருமந்திரத்தை நினச்சி தியானிக்கணும், வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னால் உங்கள் குருவினுடைய சொல்லுக்கு மதிப்பளிக்காத ஒரு பாவம் கிடச்சிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, நரகத்திற்கு போய்விடுவீர்கள் என்று பயம் உறுத்துகிறார். உண்மையை சொல்கிறார், குரு துரோகம் பொல்லாது, குருவுக்கு துரோகம் செய்யக்கூடாது, செஞ்சால் பெரிய பாவம். ஒருவேளை மாணவ செல்வங்களை இன்றைய நாளில் இன்றைக்கு வாத்தியாரை ஏற்று நின்று கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவரை அடிக்கவா கேலி பண்ணவோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், அன்று நாள் ஒன்று வருகின்ற போது நீங்கள் தலைகீழாக நின்றாலும், இந்த குருவே உங்களுக்கு மன்னிப்பு தந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. துன்பத்தை நீங்கள் துன்பத்திலே உழல்வீர்கள்.
எவனொருவன் பாவம் செய்கிறானோ அந்த பாவத்திற்கு கழுவாய் என்பது கிடையவே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வார்கள். அதுபோல் எந்த பாவம் செஞ்சாலும் அதுக்கு எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. இந்த அன்னை, பிதா, குரு இந்த 4க்கும் இந்த 3க்கும் விரோதமாக என்னைக்காவது நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு காலமும் மன்னிக்கப்படாது. ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வராது. ஆனால் நீங்கள் யாருன்னே தெரியாது, நாங்கள் யாருன்னே தெரியாது. எங்கிருந்தோ வருகின்ற நீங்கள் எங்கிருந்தோ வந்த எங்களிடம் பாடம் கற்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு கிடையாது. மாணவன் ஆசிரியர் என்கின்ற தொடர்பு தான். ஆனால் எங்களை ரொம்ப ஆசிரியர்களை மனநோகச் செய்தீர்கள் என்று சொன்னால், ஆசிரியருடைய சொல்லை புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால், ஆசிரியருடைய சொல்லை அசட்டைத்தனம் பண்ணினீர்கள் என்று சொன்னால், ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்காமல் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், நாள் ஒன்று வரும் இந்த சமூகத்திலே இந்த ஆசிரியர்களுக்கு செய்த துரோகம் ஒரு நாள் என்ன செய்யும், உங்களை பாவக்கடலில் ஆழ்த்தி உங்களுக்கு நன்மையே நடக்காது, நல்லதே நடக்காது. நான் சொல்கிறது போல் நல்லதே நடக்காது வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். அதைத்தான் இந்த பூரணர் ராமானுசரும் இந்த தண்டும் கொடியுமாக இருக்கக்கூடிய கூரேசர் முதலியாண்டான் ஆகிய மூவரிடமும் சொல்லுகிறார். நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது குருவை மிஞ்சிய ஒரு குருவுக்கு துரோகம் செய்த செயல், நரகம் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் தினந்தோறும் இதை தியானித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிறவி தலை நீங்கும். நீங்கள் முற்பிறவியில், உங்கள் முற்பிறவியில் 7 பிறவிகள் உண்டு என்று சொல்லுகிறார்கள் தமிழில். இந்து மதத்தினை சேர்ந்தவர்கள் 7 பிறவிகள் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த 7 பிறவிலும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதான் பிறவி தலை நீங்கும். இறைவன் அடி செல்ல முடியும் உங்களால். இதை நினச்சி தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடவுளுடைய பாதத்தை சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நீங்கள் என்ன செய்யும், தண்டும் கொடியுமாக ராமானுஜரோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் மூவருக்கும் நான் என்ன செய்கிறேன், இந்த புனித திருமந்திர திருவருளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை பொறுமையோடு இந்த 3 பேரும் என்ன செய்யாது கேட்குறார். 3 இடத்துல 3 நாற்காலியில் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, மனைப்பலகையில் அமைந்து பூரணர் எதிர்மனைப்பலகை அமர்ந்திருக்கிறார். இவர்கள் மூவரும் ஆளுக்கு ஒரு மனைப்பலகையில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து இருந்து அந்த புனித திருமந்திர திருவருளை அழகாக சொல்லுகிறார். எப்படி இருக்கிறது பாருங்க. திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் என்று 3 முறை இந்த ராமானுசர், முதலியாண்டார், கூரேசர் ஆகிய மூவரும் இதை திருப்பிச் சொல்லுகிறார்கள். இதுதான் பிறவி பிணி நீக்கக்கூடிய புனித திருவருள் திருமந்திரம். இதை கேட்ட உடனே 3 நேரம் இந்த மூவரும் திருப்பி சொல்லுகிறார். சொன்ன உடனே பூரணர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது. கிடைச்சுன்னு சொன்ன உடனே இந்த ராமானுசர் சொல்கிறாரு, இது கடவுளுடைய அருளாலும் கிடைச்சது மட்டுமல்ல, இந்த அருளுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர் என்று பூரணரை பார்த்து சொல்லுகிறார். நான் கூறிய கருத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும், ஆசிரியர் கட்டளையை மீறிவிட வேண்டாம் என்று பூரணர் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். மூவரும் சொல்கிறாங்க, நினைவில் உள்ளது குருவே சுவாமிகளே, ஆண்டவனின் அடியவர்களாகி எங்களுக்கு திருவருள் கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே என்று சொல்லுகிறார். என்ன நடக்குது, இந்த புனித திருவருள் திருமந்திரத்தை இந்த மூவருக்கும் சொல்லியாச்சு. பூரணர் சொல்லி கொடுத்துட்டார். கண்டிப்போடு ஒரு கட்டளையோடு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவங்களும் அதை 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கொண்ட பிறகு 3வது காட்சி, அடுத்த காட்சி 2 வருகிறது. எங்கே என்று கேட்டால் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயணன் என்கின்ற ஆலயத்திலே ஒரு கோயில். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கோயிலை நோக்கி பொதுமக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தராக ஓடிட்டுருக்காங்க. பொதுமக்களில் ஒருவன் கேட்குறேன், எல்லாரும் எங்கப்பா போகிறீங்க?
பக்கத்தில் இருந்த இன்னொரு ஆள் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, வைணவ பெரியவர் ஒரு ஆள் இருக்கார், அவர் பிறவி பிழை தலை நீங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்கிறார். பிறவி பிணியை நீக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லித்தாராருன்னு சொன்ன உடனே இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை, சௌமிய நாராயண ஆலயத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த ஆலயத்துக்கு மேலே யார் நிற்கிறான்னு கேட்டால் ராமானுசர் நிற்கிறார். வைணவ பெரியார் யார்? ராமானுசர். இந்த ராமானுசர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் வாங்க பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க, நான் சொல்கிறது கேட்கணும்ல. இன்றைக்காவது மைக் இருக்குது பேசிடுவோம், சத்தமாக ஸ்பீக்கர் இருக்குது பேசிடுவோம். அன்னைக்கு கிடையாது, மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாய் திறந்து சத்தமாக பேசணும், எல்லாருக்கும் கேட்கணும்ல, அந்த ஊரில் உள்ள அவ்வளோ மக்களுக்கும் கேட்கணும்ல. அதனால் நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள் என்று அந்த மக்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறார். மக்களெல்லாம் அந்த ராமானுசருடைய மதில் மேல் நிற்கிறார் ராமானுசர், அவருக்கு கீழே இந்த மக்கள் எல்லாம் நெருக்கமாக வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது ராமானுசர் உரத்த குரலில் சொல்கிறார், பாருங்க, பெரியோர்களே, பக்தியால் முக்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அருகில் வாருங்கள், அனைவரும் இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கு அரிய பிறவி பிணியை தீர்க்கும் அருமருந்தான திருமந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன், அனைவரும் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி மந்திரத்தை 3 முறை இந்த ராமானுசர் சொல்கிறார். என்ன மந்திரம்? திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன், திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் என்ற அந்த மந்திரத்தை 3 முறை சொல்ல மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, சத்தம் போட்டு சொல்கிறாங்க. எல்லா மக்களும் சத்தமாக சொல்லுகிறார்கள். இந்த சொல்லுகின்ற போது இந்த பக்கத்தில் இருந்த இவருடைய நண்பர்கள் முதலியாண்டானும் கூரேஸ்வரும் சொல்கிறாங்க, பாத்தியா, குருவுக்கு துரோகம் செஞ்சிட்டார் பாத்தியா, தன்னலமே இல்லாத ஒரு மனுஷன், இவர் தன்னலமாலாம் இதை சொல்லிகிட்டு இருக்கணும், தான் மட்டுமே அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதர் பூரணருடைய கண்டிப்பையும் மீறி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டார இந்த ராமானுசர், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பெருமையாக சொல்கிறாங்க. பெருமையாக சொல்கிறாங்க. யார்? இந்த ராமானுசர் செய்தது நல்லது, தான் மட்டுமே நரகம் போவேன், இப்படி ஒரு தப்பு செஞ்சதுக்கு, ஆசருடைய சொல்லை மீறிய செயலுக்காக நான் மட்டுமே நரகம் செல்வேன், ஆனால் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க, மோட்சத்துக்கு போயிடுவாங்கள்ல. மந்திரம் ஜபிக்க வேண்டும், தூய மனத்தோராய் இருக்க வேண்டும், மனமது செவ்வையானால் என்று தமிழ் மறை சொல்லும், தமிழ் சொல்லும். தமிழில் இல்லாத சொற்களே இல்லை, தமிழில் இல்லாத கருத்துக்களே இல்லை, நல்ல பல கருத்துக்கள் இருக்கிறது. தமிழ் பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் வந்த காரணத்தினால் இந்த திருவரங்கத்து ராமானுசர் எப்படி செய்கிறார் பாருங்கள். கூட்டத்தில் இருந்து இந்த பூரணருக்கு சீடம் கைத்தட்டி கூடுறான், ஐயா கீழே இறங்கியா. யார் பூரணர்னா? யார்? குருநாதருடைய சிஷ்யன். பூரணருடைய சீடம் என்ன செய்கிறான், கூடுகான், கீழே இறங்கி வாரும் ஐயா. இறங்கி வந்தோன்னே சொல்லார், உம்மட்ட படித்து சொன்னேனே சொன்னாரே எங்கள் குருநாதர், கேட்டியா, இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டியே, குருவுக்கு சொல்ல மீறிட்டியே. குரு பயங்கர கோபமாக இருக்கிறார். யார்? பூரணர் பயங்கரமாக கோபத்தில் இருக்கார் உங்கள் பேரில். அதனால் உடனடியாக போய் என்ன செய்யுங்க, பூரணரை சந்தியுங்கள் என்று சொன்ன உடனே இந்த மூவரும், ராமானுசர், முதலியாண்டான், கூரேசர் ஆகிய மூவரும் குருநாதரை போய் பார்க்க போகிறார். குருநாதரை போய் பார்க்க போனோன்னு அடுத்த காட்சி வருகிறது, 3வது காட்சி வருகிறது. எங்கே? பூரணருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். யாரெல்லாம்? இந்த முதலியாண்டான், கூரேசர், ராமானுசர் ஆகிய மூவரும் இந்த குருவாகிய பூரணருடைய இல்லத்திலே போய் சந்திக்கிறார்கள். மூவரும் குருவை கண்டு வணங்குகிறார்கள். சுவாமிகளே வணக்கம். பூரணர் சொல்லுகிறார், வாருங்கள் வாருங்கள் சுவாமிகளே வாருங்கள், நீங்கள் இந்த குருவிற்கு இப்படி நம்பிக்கை துரோகம் செய்யலாம்? நான் உங்கள்கிட்ட படித்து சொன்னேனே, நீங்கள் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்களே, உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ராமானுசர் பதில் சொல்லுகிறார், குருவே என்னை மன்னியுங்கள், ஞான குருவே முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள்.
நாங்கள் செய்த ரெண்டகத்திற்கு, நாங்கள் செய்த துரோகத்திற்கு, ரெண்டகம் என்றால் துரோகம், துரோகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே, நான் அதை மறக்கவில்லை. உடனே அவர் கேட்குறார், அது தெரிஞ்சுமா இந்த தப்பை பண்ணுன? உனக்கு நரகம் கிடைக்கும் தெரிஞ்சுமா இந்த தப்பு பிழைய பண்ண? ராமானுஜர் சொல்கிறார், ஆம் சுவாமிகளே, ஆம் சுவாமிகளே, தெரிஞ்சுதான் நான் செஞ்சேன். தவறு என தெரிந்தும் ஏன் செய்தாய்? இது தப்புன்னு தெரிஞ்சும் நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்ட உடனே ராமானுஜர் சொல்கிறார், மன்னிச்சுக்கிடுங்க ஐயா, கிடைப்பதற்குரிய மந்திரத்தை தங்களின் திருவருளால் நான் பெற்றேன். அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அந்த அருமந்திரத்தை அனைவருக்கும் கூறினார். துன்பத்தில் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவி பிணி நீங்கி பேறு பெறுவார்கள். என்ன செய்வாங்க? இந்த மந்திரத்தை நான் மட்டுமே ஜெபிச்சுட்டு இருந்தால் எனக்கு மட்டும்தான் ஐயா வாழ்வு கிடைக்கும், நல்வாழ்வு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஆனால் நான் நரகத்தில் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அழிந்து போனாலும் பிரச்சனை இல்லை. இவ்வுலக வாழ்விலே உழன்று பேதைகளாக துன்பங்களை பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவருள் திருமந்திரத்தை ஜெபிக்கின்ற போது அவர்களுடைய வாழ்வு நல்லா இருக்கும். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்கப்பட்டு நரகத்தை சேர்வேன். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும், எல்லாரும் நலமுடன் வாழ்வார்கள் சாமி அப்படின்னு ஒரு போர்டு போட்டார். பார்க்காண்டாமா யார்? இந்த பூரணர். இந்த ராமானுஜர் போட்டதான் உண்டு. பூரணரை அரண்டுட்டார். எப்பா எனக்கு கூட இந்த அறிவு வரலப்பா, இவ்வளோ நாள் நானும் சுயநலமாக தான் இருந்திருக்கேன், ஒரு பரந்துபட்ட அறிவு எனக்கு இல்லாமலா போயிட்டப்பா. என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னார், நான் உன்னை 18 முறை 19வது முறையில் தான் உனக்கு சொன்னையா. ஆனால் சொன்ன ஒரே நாளில் தான் அழிந்து போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டியப்பா, நீ பெரிய ஆளுப்பா. உனக்கு மனம் பரந்த மனம், திறந்த மனம், தெளிந்த மனம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், அது தமிழ் எப்படி சொல்லுங்கன்னா அது பிறவி குணம்னு சொல்லுது. பிறவி குணம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவலா, அழகாக சொல்கிறார். கெட்டாலும் மேன்மக்களே என்று அவை பாட்டி சொல்லுவாள். பிறவியிலே ஒருத்தருக்கு அப்படி அந்த அவனுடைய அவன் பிறக்கும்போதே அந்த குணம் அவன்கிட்ட வந்துடும், கொடுக்கணும் அப்படிங்கிற குணம். அதியமானுக்கும் அதே போல் பாரிக்கும் பேகனுக்கும் இந்த குணங்கள் இன்று நேற்றாக வந்திருக்கும், பிறவிலே இருக்கும், பிறப்பிலே அவனுக்கு தோன்றியது. கர்ணன் அவன் பிறந்த உடனே குழந்தைக்கு பார்க்குறான், மேலே வானலோகத்தில் தேவர்கள் போகிறாங்க, அப்படி பார்த்து ஐயோ குழந்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் பார்த்து கையை அப்படி பண்ணுறாங்க. இந்த கர்ணனை பார்த்து அவன் என்ன செஞ்சான், ஏதோ கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு கழுத்தில் தூக்கி இறஞ்சிட்டான். வச்சுக்கா, பிறவி குணம், பிறக்கும்போதே அவனோடு பிறந்த குணம். அதுபோல் இந்த ராமானுஜருக்கும் இது ஒரு பிறவி குணம்தான். அதனால்தான் அவரை புரட்சியாளர், ஒரு புரட்சி துறவி என்று கலைஞரால் பாராட்டப்பட்டவர். என கலைஞருக்கு மதம் இது பிடிக்காது, கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் அவர்கள். கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களே இந்த ராமானுஜரை கொண்டாடி இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே இவர் ஒரு புரட்சி தான், புரட்சியாளர் தான். இப்படிப்பட்ட இந்த பரந்த மனதை எனக்கு இல்லாமல் உனக்கு இருந்த காரணத்தினால் உண்மையிலேயே உன்னை நான் மனதார வாழ்த்துகிறேன் என்று சொல்லி இந்த பூரணர் இவருக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார். என்ன பரிசு பாருங்க, மன்னிப்பும் கொடுக்குறார். எப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா, பிறருடைய நல்லதுக்காக செஞ்சேனால நான் உன்னை மன்னிச்சிட்டம்பான்னு சொல்லிட்டு இந்த ராமானுஜருக்கு ஒரு பரிசு கொடுக்குறார். என்ன பரிசு பாருங்க, தன்னுடைய ஒரே மகன் சௌமிய நாராயணனை அவருக்கு பரிசாக அளிக்கிறார். எப்பா பரிசாக அளித்தோடனே அந்த ராமானுஜர் சொல்கிறாரு, எனக்கு புனித திருவருள் திருமந்திரத்தை தந்தீங்க, நான் அதை வெளியே சொல்லி பாவம் செஞ்ச பிறகும் கூட எனக்கு மன்னிப்பும் தந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் ஒரே மகனை, அன்பு மகனை எனக்கு காணிக்கையாக தந்திருக்கீங்க. உண்மையிலே நான் தான் புண்ணியம் செஞ்சுருக்கணும் இதெல்லாம் பெறுவதற்கு என்று பரந்த மனப்பான்மையோடு இந்த ராமானுஜர் விடைபெற்று திருவரங்கத்திற்கு செல்லுகிறார். முன்னே ராமானுஜர் செல்ல அவரை ஒட்டி சௌமிய நாராயணனும் அதற்கு பின்னே கூரேசரும் முதலியாண்டாரும் பின்னே செல்ல திருவரங்கத்தை நோக்கி செல்லுகிறார். என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ பேர் மடிந்திருக்கலாம்.
பணம் உள்ளவனும் இருக்கலாம், பணம் இல்லாதவனும் இருக்கலாம், வசதி உள்ளவனும் இருக்கலாம், ஏழையும் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்வால் இந்த சமூக பயன்பட வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் ஒரு சிலர் தான். அதனால்தான் அவர்களை பெரியவர்கள் என்று சொல்லுகிறோம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே இப்படிப்பட்ட ஞானிகளும் அறிஞர்களும் புனிதர்களும் இந்த மண்ணிலே பிறப்பார்களாம். இந்த மண்ணிலே பிறந்து தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நல்ல மனதுடையவர்களாக இருப்பார்கள். ஆகவே என் அன்பு மாணவ செல்வங்களே, அந்த தலைமுறைக்கு ஒரு முறை பிறக்கின்ற அந்த ஞானிகளைப் போல, அந்த புனிதர்களைப் போல நீங்களும் மாற வேண்டும், நீங்களும் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, செயல்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் புனிதர்களே, நீங்களும் ஞானிகளே, நீங்களும் அறிஞர்களே. என்ன சார் பண்ண, வீட்டில் சொல்லுவார்த்தையே கேட்க மாட்டேங்கமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பாருங்கள், 18 முறை அவரை திருவரங்கத்திற்கும் திருக்கோட்டியூருக்கும் அழைத்த போதும் கூட உங்களை மாதிரி மாட்டு வண்டியில், பெரிய பெரிய வண்டியில் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். எத்தனை கிலோமீட்டர், எவ்வளவு பொறுமையோடு இருந்திருக்கிறார். இவரல்லவா மனித புனிதர், ஞான துறவி. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தன்னலமின்மையும் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர் வாழ்வில் வென்று காட்டுவார். நாங்கள்லாம் ரெண்டும் எங்கள் வீட்டில் பெற்றோர்லாம் அநியாயம் அரியான்ட்ட தாங்க முடியல, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதன்னு ஒரே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க சார். இந்த பெற்றோர்களை அநியாயம் தாங்க முடியல. இதை சொன்னது போல் ஒரு மாணவன் சொல்லுவார், எங்கள் அப்பா ஒரு லூஸு, எங்கள் அம்மா ஒரு கிறுக்கிம்மா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, பாவம். இது நடந்த உண்மை. இதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. பெற்றோரை, உற்றோரை, பெரியோரை மதிக்கின்ற, மதிப்புடன் மாண்புடன் நடத்துகின்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு பாடத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். பெரியவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும், பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். பெற்றோர் ஏவா மக்கள் மூவா மருந்து என்று சொல்லுவார். தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில். ஏவுதல் இல்லாமல் எந்த ஒரு குழந்தை பெற்றோருடைய ஏவுதல் இல்லாமலே தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கின்றதோ அந்த குழந்தை பெற்றோரை மூவாமல்னா வயசு ரொம்ப வயதானவர்களாக ஆக்காமல் என்றும் இளமையாக வைத்திருப்பார்களாம். பெற்றோருடைய ஏவுதல் இல்லாமல் எந்த குழந்தை பணி செய்கிறதோ அந்த பெற்றோர் என்றும் இளமையாக இருப்பாங்க. உங்கள் பெற்றோர் கிழவர்களாக, வயதானவர்களாக மாறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்காதீர்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட புனிதரை உங்கள் வாழ்வில், ஞான துறவியை, புரட்சி துறவியை நீங்களும் இவரை போல் மாற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.